ஆமென். Praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 4ஆம் பாகத்தில் உங்களை சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். சப்பானியாயிருந்த பிச்சைக்காரனை குறித்து நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். இந்த கடைசி பாகத்துல தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி இந்த மனிதனுக்கு அற்புதம் நடந்தது, எப்படி இந்த மனிதனுக்கு தேவன் அற்புதத்தை செய்தார் அப்படின்னு கடைசியா பாருங்க. அந்த வசனத்தை பாருங்க. எல்லாம் எடுத்துட்டீங்களா? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை நான் வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து துதித்து தேவனை துதித்து கொண்டு நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவனுடைய கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அல்லேலூயா. பாருங்க, ஒரு பெரிய அற்புதம் நடக்குதுங்க. என்ன அற்புதம் தெரியுமா? பிறப்பால சப்பானியா இருந்தவனுக்கு நான் சொன்ன மெதுவா அப்படியே அப்டேட் ஆகி கீழ்ப்படிஞ்சு வர ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. எங்கே? பேதுரு அவர்கிட்ட போய் சொல்றாரு, என்கிட்ட வெள்ளியும் பொண்ணும் இல்ல, என்கிட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நட என்று சொல்லி, என்கிட்ட என்ன இருக்கோ அதை உனக்கு தரேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நட என்று சொல்லி, ஸ்தோத்திரம், வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கி வைத்தான். நல்லா புரிஞ்சுக்கங்க தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு அற்புதம் நடக்கணும்னா பேதுரு வந்து கைய வைக்கிறாரு, என்கிட்ட இயேசு இருக்காருன்ற அந்த அதிகாரத்தோடு கைய வைக்கிறாரு. கைய வச்ச உடனே அவன் வலது கையை பிடிச்சு தூக்குன உடனே அவன் பாருங்க அந்த வசனம், உடனே அவனுடைய கால்களும் ஆமென் கரடுகளும் பலன் கொண்டது. உனக்கு ஒரு ஊழியக்காரர் கை கொடுத்து வசனத்தை சொல்லி உனக்கு தூக்கி விடுறாருன்னா உடனே கீழ்படிங்க. அப்பதான் உங்கள் கால்களும் கரடுகளும் பலன் கொள்ளும், எழும்பி நிற்க முடியும். இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுக்கு அற்புதம் நடக்காம போனதுக்கு என்ன தெரியுமா காரணம்? ஊழியக்காரர் வசனத்தை பேசி கை கொடுத்து எழுப்பும் போது கீழ்படுகிற குணம் இல்லை. நானாச்சு ஆண்டவர் ஆச்சு. நீங்க தேவ ஆலயத்துக்கு ஆண்டவரை பார்க்கதான் வரீங்க, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அங்கே தேவனுடைய ஊழியக்காரனை வைத்திருக்கிறார். நீ என் தாசன், உன்னில் மகிமைப்படுவேன் என்று அவர் அங்கே வைத்திருக்கிறார். சபைக்கு வந்து நீங்க ஊழியக்காரர் ஆண்டவர் மாதிரி கனம் பண்ண சொல்லல, நீங்க ஆண்டுடைய வார்த்தையை தான் கேட்க வரீங்க. அது யாரு மூலமா கேட்க வரீங்க? கர்த்தருடைய ஊழியக்காரர் மூலமா கேட்க வரீங்க. இங்க உள்ள நுழைஞ்ச உடனே கையை பிடிச்சு எழுப்புறார், தூக்குறார். அவன் கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. ஆனா இன்னைக்கு இந்த வசனம் கிரியை செய்தான் கேட்டா இல்ல. கைகளை பிடிச்சு தூக்கிறதுக்கெல்லாம் ஊழியக்காரங்கள் இல்ல, கையை கொடுக்கறதுக்கு விசுவாசிகளும் இல்ல. தலைமையில கைய வச்சா விழணும். தலைமையில கைய வைக்கிற ஒரு பாஸ்டர், விழுறவங்க விசுவாசிங்க. ஒருவேளை பேய் இருந்தா விழலாம், தப்பு இல்ல. ஆவியானுடைய பிரசனம் தாங்க முடியாம விழலாம், தப்பு இல்ல. ஆனா எப்ப கைய வச்சாலும் விழுந்துகிட்டே இருப்பாங்க. நீங்க என்ன பலன் அற்றவர்களா? வசனத்தின் வல்லமை உங்களுக்குள்ள இல்லையா? தேவாலயத்திலிருந்து வசனத்தை கேட்கலையா? 10 வருஷமாவே உங்களுக்கு பேய் தான் பிடிச்சிருக்குமா? 10 வருஷமாவே நீங்க குதிச்சுதான் இருப்பீங்களா? 10 வருஷமாவே கை வச்ச கீழே விழுந்துட்டு தான் இருப்பீங்களா? எப்போ வளருவீங்க? நீங்க எப்ப வளருவீங்க? எப்ப பலன் கொள்வீங்க? ஆமென். சபைக்குள்ள வந்தா ஊழியக்காரர் வசனத்தை சொல்லி உங்களுக்கு கையை கொடுக்கும் போது, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்துல எழும்புன்னு சொல்லி கையை கொடுக்கும் போது நீங்க உடனே எழும்பிடணும், கீழ்ப்படியணும். நான் இப்படிதான், நான் ஆண்டவரை பார்க்க வரேன், ஜெபிக்கிறேன், போறேன், எனக்கு உங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படி சொன்னீங்கன்னா வளரவே மாட்டீங்க. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமானவர் அப்படிதான் ஜெபம் பண்ணாங்க. டைரக்டா என்னுடைய தேவனேன்னு ஜெபம் பண்ணி இருக்கலாம். ஏன் முற்பிதாக்கள் நினைத்துக் கொண்டார்கள் தெரியுமா? அவர்களோடு எல்லாம் தேவன் பேசினார். ஆமென். யோசுவாவுக்கு கட்டளை கொடுத்தார் ஆண்டவர், என்ன தெரியுமா? நான் மோசையோடு போல உன்னோடு கூட இருப்பேன், உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க.
ஜோசுவா கிட்ட வந்து ஆண்டு இப்படி சொல்லிருக்கான், நான் உங்களோட இருப்பேன்னு சொல்லி. ஏன் மோசை இருந்தது போல? மோசை தன்னுடைய ஊழியக்காரனோட ஆண்டவர் இருந்ததை யோசுவா பார்த்தாருங்க. அதனாலதான் சொன்னார், ஜோசுவா நான் உன் பாஸ்டர் மோசை கொடுந்தனே, அதே போல நான் உன் கூட இருப்பேன், கவலைப்படாத. சபைக்குள்ள போனா உங்களுக்கு பெரிய அற்புதம் நடந்து நீங்க எழும்பி வசதி படைத்தவங்களா, ஆஸ்வதிக்கப்பட்டவங்களா, இந்த பூமியில நன்மையினால நிறைந்தவங்களா நீங்க மாறணும்னா உள்ள போன உடனே ஊழியக்காரங்க கீழ்ப்படிந்து நடக்க கற்றுக்கொள்ளணும். உங்க பாஸ்டருக்கு கீழ்ப்படிந்து நடக்க கற்றுக்கொள்ளணும். கையை கொடுத்து எலும்பி நில்லுங்க பிரதர், எலும்பி நில்லுங்க சிஸ்டர், அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொன்னா உடனே கீழ்ப்படிந்து செய்ய கற்றுக்கொள்ளணும். அது சபையில பாத்ரூம் கழுவுற வேலையா இருக்கலாம், சபை கிளீன் பண்ற வேலையா இருக்கலாம், பாட்டு பாடுற வேலையா இருக்கலாம், பிரசங்கம் பண்ற வேலையா, எந்த வேலையும் செய்ய தகுதியுடையவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். எலும்புனா எலும்பணும். அப்பதான் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும், உலகத்தின் நன்மைகளை தர முடியும். உங்கள் கால்களும் கரடுகளும் பலன் கொள்ளும். சில பேர் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. பாருங்க, ஆண்டவர் லாசருவை பார்த்து லாசருவே வெளியே வான்னு சொன்னாரு. செத்து போன பணம் கூட தேவ சத்தத்தை கேட்டு வெளியே வந்துருச்சு. ஆனா இன்னைக்கு சபையில அப்படியா இருக்காங்க? செத்து போன பணத்தை விட மோசமா. பேசிருவியா? பேசு, பாத்துருவோம், நான் கேட்பானான்னு பாத்துருவோம். கீழ்ப்படியாத குணம். ஆனா லாசர் சுடுகாட்டுல இருந்தான், செத்து போயிருந்தான். தேவ சத்தத்தை கேட்டவனே எழும்பி ஓடி வந்துட்டான். ஆமென். சபையில தேவ சத்தத்தை கேட்ட உடனே கர்த்தருக்காக வைராகியமா எழும்பணும். ஜோசுவாவை போல எழும்பணும். எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்து கொண்டிருந்தானே ஒருவன், எலிசா, தெரியுமா அவனை? அவனுக்கு முகவரியா தான், எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தவன். எலியா எடுத்துக்கொள்ளப்படுறாரு. அவர் சொல்றாரு, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரமா இருந்தவரேன்னு புலம்பிட்டு அவர்கிட்ட இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை வாங்கிட்டு சால்வியை வாங்கிட்டு, சால்வி எலியாவின் தேவன் எங்கேன்னு சொல்லி அடிச்ச உடனே யோர்தான் ரெண்டா பொளந்தது. உங்க ஊழியக்காரோட ஐக்கியப்பட்டு நில்லுங்க, உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் எல்லா போராட்டங்களும் ரெண்டா பொழக்கும். சவாலா சொல்றேங்க, சபையில உங்க பாஸ்டரோட ஐக்கியப்பட்டு நில்லுங்க. குறை பேசுறவன், அவசியம் இல்லாம பேசுறவன், அவமானங்களை பேசுறவன், சபையை பத்தி தவறா சொல்றான், அவனை தூக்கி எறிங்க. முதல்ல அவங்க கூட சேராதீங்க. ஆமென். ஊழியக்காரரோடு நில்லுங்க. தேவன் யோர்தானை விளக்க செய்வார், பின்னிட்டு ஓட செய்வார். உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் மாற்றுவார். நீ எங்க எழும்ப முடியல, உன் ஊழியக்காரன் உனக்காக ஜெபம் பண்ணுவார். வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுவார். அவர்கிட்ட போய் கீழ்ப்படிஞ்சிருங்க, சொல்றத கேளுங்க. அடங்காப்பிடாரிகளா இருக்காதீங்க, இரு நாக்கு உடையவர்களா இருக்காதீங்க, ரத்த வேஷம் உடையவர்களா இருக்காதீங்க. ஆமென். ஊழியக்காரனை தகப்பனை போலவும் ஊழியக்காரியை தாயை போலவும் பாவித்து சபையில கீழ்ப்படிந்து அடங்கி நில்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, தரிசனம் கொடுத்தது மோசேக்கு தான். ஆனா வேலை செஞ்சது பெஸ்லேயேல் என்கிறான் ஒரு வாலிபன். அவனுக்கு விசேஷித்த ஆவியை தேவன் கொடுத்தார். சகல வேலைகளையும் யூகித்து யோசித்து செய்யக்கூடிய ஒரு மனுஷன். எனக்கு என்ன, மோசைக்கு தானே தரிசனத்தை கொடுத்தாரு, நான் ஏன் வேலை செய்யணும்னு சொல்லி விட்டுட்டு இருந்தா ஆசிரியப்பு கூட கட்டியிருக்க முடிஞ்சிருக்காது. அன்றைக்கு ஒரு மோசைக்கு ஒரு பெஸ்லேயேலை கொடுத்தார். அப்படியே நீங்களும் சபையில பெஸ்லேயேலாய் கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். பவுடைய நாட்கள்ல நல்லா புரிஞ்சுக்கங்க, வசனம் ரொம்ப அழகா சொல்றது. பவுடைய நாட்கள்ல தீமோத்தி, உத்தம குமாரனாகிய தீமோத்தி, 10 பேருக்கு மேற்பட்டவர்கள் பவுலுக்கு துரோகம் பண்ணாங்க. 10 பேருக்கு மேற்பட்டவங்க பவுலுடைய ஊழியத்துல துரோகம் பண்ணி பவுல மனசை உடைச்சு போட்டாங்க. ஆனா உத்தம குமாரனாகிய தீமோத்தின் கடைசிக்கு ஏன் புகழ்ந்தா தெரியுமா? தன் ஊழியக்காரனோடு இணைக்கப்பட்டிருந்தார், தன் ஆவிக்குரிய தகப்பனோடு இணைக்கப்பட்டிருந்தார். எப்படிப்பட்ட போராட்டங்கள் அவர் விடவே இல்லை. எலும்பு, கர்த்தருக்காக எலும்பு. ஊழியக்காரனோடும் சபையோடும் ஐக்கியப்பட்டது. உள்ள போன கர்த்தர் உனக்கு பெரிய அற்புதத்தை செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சபைக்கு போனா ஊழியக்காரனோட ஐக்கியப்பட்டிருங்க. அப்பதான் உங்கள் கால்களும் கரடுகளும் பலன் கொள்ளும். வசனத்தை பேசும்போது கர்த்தர் பேசுறார் நினைங்க, கீழ்ப்படிங்க. எந்த வேலை சொன்னாலும்
ஐயோ நானே போறதுல இருந்து சப்பானிங்க, நீங்க சொன்ன நான் இவ்வளவுதாங்க, நான் படிக்கலைங்க, நான் ஸ்கூல் பக்கம் போனது இல்லைங்க, நான் பாடுறதுக்கு ஒன்னும் எஸ்பி பாலசுப்ரமணியம் இல்லைங்க, எனக்கு ஒன்னும் தெரியாதுங்க, இப்படி எல்லாம் சொல்லி பழகாதீங்க, நீங்க மேல வர மாட்டீங்க. சொன்னா கீழ்படிங்க, சொல்றதுக்கு அப்படியே கீழ்படிங்க, முறுமுறுக்காதீங்க, முன்னாடி விட்டு பின்னாடி பேசாதீங்க, அப்படியே கீழ்படிங்க. ஏன் கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் இந்த ஊழியத்தை செய்யும்படி இந்த பூமிக்கு வரும்போது, ஆமென், யோவான் ஸ்நானகனுக்கு அவர் கீழ்ப்படிந்தார். எலிசபெத் சகரியாவுடைய மகன் யோவான் ஸ்நானகன் இருந்தாரே, ஞானஸ்தானத்துக்கு போகும்போது, உனக்கு கீழ்ப்படிஞ்சு நான் ஞானஸ்தானம் எடுக்கிறது தேவ நீதியை நிறைவேற்றுவது. ஆண்டவரே அப்படி செய்வாரானால், தேவ பிள்ளைகளே, விசுவாசிகளே, சபைக்குள்ள போனீங்கன்னா உங்க பாஸ்க்கு கீழ்ப்படிஞ்சு நடங்க, இல்லைன்னா சபைக்கே போகாதீங்க, உங்களால சபைக்கு தலைவலி. ஆமென். அவருடைய விசுவாசம் குறைஞ்சு போகும், உனக்கும் அற்புதம் நடக்காது. விசுவாசத்தோடு சபைக்கு போனோம், விசுவாசத்தோடு சபையில நிலைச்சு நிக்கணும், விசுவாசத்தோடு ஊழியக்காரனை தகப்பனை போல, ஊழியக்காரை தாயை போல பாவித்து ஐக்கியப்படணும். கர்த்தர் சொல்றாரு, உன் எலும்புகளும் ஆமென் கால்களும் கரடு, ஆமென் ஸ்தோத்திரம். அந்த வசனம் பாருங்க, அழகா சொல்லுது. உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் எழுந்தான், குதிச்சான், துதிச்சான், ஊழியக்காரங்களை போல தேவாலயத்துக்குள்ள போறான். இவ்வளவு நாள் வெளியே பிச்சைக்காரனா இருந்துவேன், இப்ப ஊழியக்காரங்களோட போறான். ஆமா, நீங்க கீழ்படிச்சீங்கன்னா உன்னை கர்த்தர் எழுப்புவாரு. ஊழியக்காரனோட ஊழியக்காரனா, பிச்சைக்காரனா இருந்த உன்னை, சப்பானி அந்த உன்னை ஊழியக்காரனோட ஊழியக்காரங்களா எழுப்பி கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துவார். நாம் இணைவோம், தேவாலயத்தை கட்டுவோம், ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படி நடப்போம். இப்படியே தேவனுடைய சித்தத்தையும் அவருடைய ராஜ்யத்துக்குமான பணியிலே விரைந்து செயல்படுவோம். God bless you.